இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஒரு மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் பார்த்திங்கன்னா ஐர மீன் மாதிரியே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆற்று மீன் தான். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கிடைக்காது, மழை டைமில் மட்டும்தான் உங்களுக்கு ஆற்றுல தண்ணி வரும்போது கிடைக்கும். இந்த மீனோட பேர் பார்த்திங்கன்னா ஆரா மீன்னு சொல்லுவாங்க. இந்த ஆரா மீன் எப்படி நம்ம சுத்தம் பண்ணுறது, அப்புறம் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இந்த ஆரா மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெத்திலி மாதிரியே இருக்கும். ரொம்ப அதிகமாக முள்ளெல்லாம் இருக்காது, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி தலையிலேருந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த குடல் மட்டும் எடுத்துடலாம். இது வந்து செனை, இதை வந்து நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. வேஸ்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். வால் பகுதிக்கு இட்ட மட்டும் கொஞ்சம் வந்து பெறால் இருக்கும், இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அது இப்போ பாருங்கள், நான் இன்னொரு மீனும் கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடணும். அந்த தலை நம்ம யூஸ் பண்ண வேணாம், இந்த குடல் மட்டும் எடுத்துருங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து சுத்தமாக எடுத்துட்டோம். இதில் வந்து அந்த சிகப்பாக இருக்கு இல்லையா, இதை எடுக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் நல்லா இருக்காது. நம்ம வந்து எடுத்துட்டோம்னா தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இருக்கிறது இந்த பகுதி வந்து மீனுடைய அந்த சன பகுதி, இது நம்ம வச்சு அப்படியே குழம்பு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். வால் பகுதிக்கு இட்ட மட்டும் கொஞ்சம் வந்து பெறால் இருக்கும், இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மீனையும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். மெயினாக வந்து நம்ம ஆரா மீன் வாங்கும்போது சின்ன மீனில் வந்து அந்தளவுக்கு க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது, ஆனால் பெரிய மீனில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அந்த மேலே இருக்கிற பெறால் இருக்கும், அதை வந்து நம்ம சுத்தம் பண்ணோம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க, அப்போ தான் வந்து இது ஆகும். நீங்கள் வந்து அரியாமனை வச்சு செய்கிறீங்கன்னா முதல்லையே வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமாவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாகவே வந்து வேலை முடிஞ்சிடும். நான் சின்ன மீன்லாம் செய்யணுன்னா அந்த டைமில் வந்து அது மாதிரி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது, அதில் அவ்வளோவா இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து இதை சுத்தமாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மீன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா மீனையும் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். எப்போவுமே வந்து ஏரி மீன், ஆற்று மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணணும், இல்லைனா வந்து உங்களுக்கு ஸ்மெல் வரும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். அடுத்ததாக இதை நம்ம எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு சட்டியில் எப்பவும் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மீனை வந்து நல்லா உரசுங்க, அப்போ தான் வந்து அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போகும். அதனால் நல்லா உரசிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி போட்டு கழுவலாம். இந்த மீனுக்கு மட்டும் நான் வந்து ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசிட்டேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அதில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். நான் ஏற்கனவே ஐர மீன் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணணுன்னு. அதனால் இன்னொரு தடவையும் நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மீனை மறுபடியும் போட்டு நல்லா உரசி கழுவிடலாம். நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக கழுவி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பாருங்கள் உங்களுக்கு மீன் வந்து கலர் மாறி இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி மாறணும். இந்த அளவுக்கு நம்ம மீனை சுத்தமாக எடுத்துடணும். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 4 வாட்டி போல் கழுவிருந்தோம். அடுத்ததான் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா இந்த மீனை கலந்துடலாம். கலந்துட்டு நல்லா இதே மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துருங்க. கலந்துட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி மறுபடியும் அலசிக்கலாம். மஞ்சள் தூள் போடும்போது உங்களுக்கு அந்த நான்வெஜ்ஜோட அந்த ஸ்மெல் வராது, அதுக்காக தான் நம்ம மஞ்சள் போட்டு செய்கிறோம். அது இல்லாமல் அது ரொம்ப வந்து உங்களுக்கு நல்லது, அதனால நம்ம மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணுறது. எப்போவுமே சாதா மீன் வாங்கினீங்கன்னா கூட அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மஞ்சளில் போட்டு வாஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மீனோட வாசமே வராது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். இன்னொரு முறையும் வந்து இதை வந்து அலசி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 9 வாட்டி நம்ம வந்து இந்த மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், அதோட கலர் வந்து உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வந்து மீனை சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நம்ம ஒரு 5 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கோம்.
அடுத்ததாக நம்ம கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு கைப்பிடி நிறைய பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 6 பல் போல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூட இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கும் பொழுது நம்ம ஒரு தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும். அடுத்ததாக நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள், ஒரு 3 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. அடுத்ததான் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இன்னொரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இந்த குழம்பு நல்லா கொதிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா புளியோட அந்த பச்சை வாசனைலாம் வரும், அது போகிற வரைக்கும் நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க. குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரா மாதிரி இருக்கும் பொழுது நம்ம மீனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வந்து லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு நம்ம கலந்து விடக்கூடாது, ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஒரு 3 கீத்தளவுக்கு தேங்காவை நம்ம வந்து கட் பண்ணி பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குழம்பு வந்து நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வந்து 2 சைடும் நல்லா ஒரு துணி பிடிச்சி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு வச்சுருங்க. இதை வந்து சிம்மில் வச்சு தான் நீங்கள் குழம்பு கொதிக்க விடணும். இப்போ ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் குழம்பு அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மீன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அதோட கலரே மாறிடும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. மீனோட கலர் வந்து நல்லா மாற ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் மாற ஆரம்பித்த உடனே ஒரு 5 நிமிஷம் போல் சிம்லேயே கொதிக்கட்டும். நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மண்கடாயில் செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து குழம்பு நல்லாவே திக்காகிடும். அது மட்டும் இல்லாமல் மீனோட கலரும் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோடு சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மீனோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. குழம்பும் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்மளுடைய சுவையான ஆரா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்ல சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பழைய சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.